ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சை பெரிய கோயிலில் குடிகொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா உனக்காக ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். நடக்க வேண்டியது உனக்கு நடக்காம போகாது. நீ எதிர்பார்த்த நல்லதையெல்லாம் நிச்சயம் நான் உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன்னு வாக்கு கொடுத்தேன் அல்லவா? இதோ நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் விதமாகவே இப்போ இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்தேன். நீ இழந்த சில விஷயங்கள் உனக்கானது அல்ல, அது உனக்கு சரியா வராதுன்றதுனால தான் அதை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிருக்கேன். நீ தேவையில்லாம எதையும் யோசிச்சு கவலைப்படாதே. உன் வாழ்க்கை இப்போதுதான் சரியான பாதையில நகர்ந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கும்படியாக உனக்கான நல்ல வாய்ப்புகளை நான் கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இத்தனை நாளா நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தியோ அது எல்லாமே எந்த தடையும் இல்லாம இப்போ சிறப்பாக நடந்து முடிய போகுது. இந்த வராகியம்மா உனக்கான சில விஷயங்களை தாமதப்படுத்தினதுக்கு காரணமே நீ தைரியமா இருக்கணும்னு உன்னை தயார் செய்யதான். என் மேல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீ தைரியமா இரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போறேன். நீ நினைப்பது போலவோ நீ பயப்படுவது போலவோ உன் வாழ்க்கையில எதுவும் தவறாக நடக்க விட்டுட மாட்டேன். இப்போ நீ எந்த விஷயத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கியோ அது நாளைக்கே உனக்கு மகிழ்ச்சியை தரும். இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்களை எல்லாம் சரி செஞ்சு இந்த வராகியம்மா நானே உன்னை ஆசிர்வதிச்சு மிகப்பெரிய அளவுல மகிழ்ச்சியை கொடுக்க போறேன். எந்த ஒரு விஷயம் தாமதமானாலும் அதுக்கு ஒரு சரியான நேரம் வரணுன்றதுக்காகவே நான் தாமதப்படுத்துவேன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது நீ சந்திக்கும் போராட்டம் எல்லாமே உன்னை உயர்த்ததான் நடந்தது. நீ ஒன்றும் பயப்பட வேணாம். நீ அழுதத யாரும் பார்க்கலன்னு நினைக்காத. இந்த வராகியம்மா நான் பார்த்தேன். உன் மனசுல இருந்த வலியும் நீ சொல்லாமலே தாங்கிக்கிட்ட கஷ்டமும் எனக்கு தெரியும். அதனால தான் இப்போது உனக்கான ஒரு நல்ல செய்தியோட நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ வடிச்ச கண்ணீர் ஒருபோதும் வீணாக போகாது என் செல்லமே. அதை உனக்கே திரும்ப ஆசீர்வாதமாக இந்த வராகியம்மா கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையில நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கி தர்றேன். ஒரு நல்ல செய்தியும் ஒரு புதிய வாய்ப்பும் ஒரு புது மகிழ்ச்சியும் என நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு அடுத்தடுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இது எப்படி நடந்தது நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகியம்மா வந்த பிறகு இனிமே நீ எதையும் யோசிச்சு கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா நீ கழுகை போல கவனமாக இருக்கணும். மழை வந்தா மற்ற பறவைகள் எல்லாம் எங்கேயாவது இடுக்குல பொந்துல எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சு மறைய பார்க்கும். ஆனா மேகங்கள் மலையை தாண்டி அதுக்கு மேல பறக்க முயற்சி செய்யும். அதை போலதான் நீயும் பிரச்சனைகளை தாண்டி அதற்கு மேலாக வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். தாமரைப்பூ எப்படி சூழ்நிலைகள், அதாவது தண்ணி எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் அது தூய்மையாக தண்ணியில ஒட்டாததாக அழகாக பிரகாசமாக விரிஞ்சு ஜொலிச்சு மலர்ந்து நிற்குமோ, அதே போல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு எதிராக உனக்கு சம்பந்தம் இல்லாததாக உனக்கு கஷ்டத்தை தருவதாக இருந்தாலும் நீ எப்போதுமே சிரிப்பும் மகிழ்ச்சியுமா புன்னகையும் சந்தோஷமுமாக இருக்க முயற்சி செய். இப்போது வாழ்க்கையில நீ உயர வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்பிக்கையோட இருந்தீனா எல்லா நல்லதையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ மனசுக்குள்ள எவ்வளவு உடைஞ்சு போயிருக்க, எவ்வளவு வருத்தப்படுறன்னு எனக்கு தெரியும். மற்றவங்க யாரும் அதை புரிஞ்சு காட்டி என்ன? உன் ஒவ்வொரு கண்ணீரையும் உன் ஒவ்வொரு வருத்தத்தையும் வேதனைகளையும் புரிஞ்சவளாக இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டி உன் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை உண்டாக்குறேன். கூடிய சீக்கிரம் நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும். நீ பயப்படும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். இனி வரும் நாட்கள்ல உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும்படியும் கூட இந்த வராகியம்மா செய்வேன் செல்லவே. நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாத. வராகி தாயே துணைன்னு நீ மனசார சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த வராகியம்மா நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன்.
உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தி உன் மனதில் இருக்கும் பயத்தை அகற்றி நீ போகும் பாதையையும் வெற்றி பாதையாக நான் மாற்றி காட்டுறேன். உனக்கு துணையாக நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் பயத்தை போக்கி உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கூட இருக்கிற நண்பர்களும் உறவுகளும் எப்போதும் இப்படியே உன் கூட இருந்துருவாங்களா என்ன? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ஏதோ புரிதல் இல்லாமல் ஏதோ ஒரு பிரிவின் காரணமாகவோ மன வருத்தத்தின் காரணமாகவோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போகலாம், விலகி போகலாம். அதனால யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ யாரையும் எதிர்பார்க்காதே. உனக்கு நீயே துணையாக இருந்துக்கிட்டு உன் உள்ளத்தில் இந்த வராகி அம்மாவின் குடியிருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக ஜெயிச்சு வாழ முடியுன்ற நம்பிக்கையோட முன்னேறி போய்கிட்டே இரு. நான் உனக்கு துணையாக இருந்து உன் வலியையும் வேதனையும் போக்கி உன் மனசை உடைத்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இப்போது என் வார்த்தைகளை வாக்குகளாக நம்பி நீ பொறுமையோடு கேட்டுக்கிட்டு இருந்தாலே கண்டிப்பா உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதிடுவேன் என் செல்லமே. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் காது கொடுத்து கேட்ட இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன் கண்ணீரை வீணாக போக விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையை புதுசாக தொடங்கி வச்சு உனக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன். நீ ஆசையாக என்கிட்ட கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதுக்கு ஏற்றார் போல மிகப்பெரிய அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்துகிறேன். இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. நீ பல நாட்களாக எதை எதிர்பார்த்து காத்திருந்தியோ அதை இப்போது உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயம் நான் பலன் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அந்த பலனை கொடுப்பதற்காகவே உனக்கான ஒரு நல்ல வாய்ப்போட உனக்கான ஒரு நல்ல செய்தியோட இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். கண்டிப்பா என் அருளால் உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி வந்து சேரப்போகுது. சில பேர் உன்னை பற்றி உனக்கு பின்னால் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கலாம். சில பேர் நீ முன்னேறக்கூடாதுன்னு உன் கூட போட்டி போட்டு உன்னை தடுக்க முயற்சி செய்யலாம். ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. நீ ஏன் பாதுகாப்பில் இருக்கிறன்றத. இனிமே அவங்க நினச்சது நடக்காது. அவர்களின் குரல் மங்கும். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ உயர்வை அடைவாய் என் செல்லமே. உன் உயர்வை பார்த்து இந்த ஊரும் உலகமும் வியந்து நிற்க போகுது. நிச்சயம் நீ ஜெயிக்கும்படியும் வெற்றி பெறும்படியும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணையாக இருப்பேன். நீ இழந்த அன்பையும் நீ நினச்சி நடக்காம போன விஷயங்களையும் நினச்சி நீ வருத்தப்படாத. எது முடிஞ்சு போச்சு நீ நினச்சியோ அதையே உனக்கு திரும்ப தொடங்கி வைக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் உனக்காக ஓடி வந்து உதவி செய்யவும் உன் விருப்பத்தை நிறைவேற்றவும் இந்த வராகி அம்மா இருக்கிறேன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்குதுன்றதை நீ கூர்ந்து கவனிச்சு பாரு. திடீர்னு காரணமே இல்லாமல் உன் மனசு ஒரு அமைதியை தேடுது. சில நேரம் நீ பயப்படுற, சில நேரம் பயம் குறைஞ்சு நீ தைரியத்தை அதிகமாக்கிக்கிற. ரொம்ப நாளாக உன் மனசில் இருந்த குழப்பங்களும் மன வேதனைகளும் மறைஞ்சு இப்போ உன் வாழ்க்கையில் மாற்றம் வர ஆரம்பிக்கும். இந்த வராகி அம்மா நானும் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை புதிய திசையில் வழி நடத்தி கொண்டு போக போகிறேன். இப்போது நடக்கிற எதையும் நீ சாதாரணமாக நினைக்க வேண்டாம். நான் தான் உன் வாழ்வில் இருக்கும் துக்கங்களை அகற்றி உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளாக உன் மனசில் நீ சுமந்துக்கிட்டு இருக்க பாரம் அனைத்தும் கரைந்து போய் இறங்கி போய் நீ மன மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையில் புது ஒளியோட ஜொலிக்கும்படி நான் செய்கிறேன். நீ இழந்த அமைதி இப்போது உனக்கு திரும்ப கிடைக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் நீ நிறைவாக ராஜயோகத்தோடு வாழக்கூடிய நேரம் வந்துருச்சு. நீ கனவு கண்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு நனவாக்கி நிஜமாக்கி நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். இனிமே நீ எதையும் யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை. முதல்ல கோபப்படுறதை நிறுத்து. நீ கோபப்படும் போதெல்லாம் உன் சக்தி வீணாகிறது உனக்கு புரியலையா? கோபம்தான் உன்னுடைய சக்தியை தடுக்குது. அதனால் பொறுமையாக அன்பை வளர்த்துக்கோ.
எந்த அளவுக்கு நீ அன்போட பொறுமையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து சேரும் என் செல்லமே. எந்த விஷயத்திலும் நீ அதிகமாக யோசிக்காதே. ஏன்னா செயல்தான் முக்கியம். அதிகமாக ஒரு விஷயத்தை யோசிக்க யோசிக்க உன் மனசும் மூளையும் குழம்பி போயிடும். அதனால் செயல்களை சிறப்பாக யோசித்து உடனே செய்ய தயாராகு. உனக்கு தடையாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த விஷயத்துக்காகவும் நீ பயப்பட வேண்டாம். எந்த விஷயத்திலும் என்னை சந்தேகப்படவும் வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ தனியாக இல்லை. இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. இனிமே நீ இழந்ததை விட மிகப்பெரியதை நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறேன். இப்போது நீ சந்திக்கும் சோதனைகளை எல்லாம் தாண்டி உன்னை உயர்த்துவதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் பொறுமை ஒருபோதும் வீணாக போகாது. உன் நம்பிக்கைக்காகவே நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறேன். நீ சந்தித்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி உன் கண்ணீரை எல்லாம் போக்கி உனக்கு மனக்கசப்பையும் தனிமையும் கொடுத்த விஷயங்களை சரி செஞ்சு இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குறேன் என் செல்லமே. என் பிரார்த்தனை ஏமா நிறைவேற மாட்டேங்குது? என் வாழ்க்கையில் ஏன் எதுவுமே சரியாக மாட்டேங்குது? இன்னும் என் வாழ்க்கையில் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நீ கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் இப்போது நான் பதில் சொல்ல போகிறேன். நீ இழந்த அன்பு மீண்டும் உனக்கு திரும்ப கிடைக்கும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையை நீ உன் இஷ்டப்படி வாழ போகிற. உன் மனசில் இருந்த வெற்றிடம் நிரம்பி இப்போ உன் வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் நிறைஞ்சு வழியும்படி நான் செய்ய போகிறேன். இப்போது இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது. நீ தலை குனிஞ்சு நின்ன இடத்திலேயே இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்தி நிற்க வைப்பேன். உன்னை விட்டுட்டு போனவங்கெல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரும்படி செய்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத ஒரு சந்தோஷமான வெற்றி வாய்ப்பை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையவே அழகானதாக அற்புதமானதாக மாற்றி காட்டேன். நீ சந்தித்த கஷ்டங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கான சந்தோஷத்தை வரமாக கொடுக்க போகிறேன். நீ என்கிட்ட கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். நீ சந்தித்த கஷ்டமெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. நீ இழந்தது அனைத்தையும் இரட்டிப்பாக உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. நீண்ட நாட்களாக நீ எதை நினச்சி காத்துக்கிட்டு இருந்தியோ இனிமேலும் அதுக்காக காத்திருக்க வேண்டாம். நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் முடிச்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த போகிறேன். நீ அது வரைக்கும் கொஞ்சம் மனசை அமைதியாக வச்சுக்கோ. நான் உன் கூட இருக்கும்போது நடக்க வேண்டியது எல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். வெற்றி தோல்விங்கிறதையெல்லாம் என் பொறுப்பில் விட்டுட்டு உன் முயற்சிகளை மட்டும் நீ சரியாக கவனத்தோடு உண்மையாக செய்யும் போது நீ வெற்றி பெறுவதை இங்கே யாராலும் தடுக்க முடியாது. நம்பிக்கையோடு நீ முன்னேறும்போது உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். உன் கவலைகளை தீர்க்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. இந்த வராகி அம்மா நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் அதிசயம் வந்து சேர்ந்தே தீரும். ஆசைகளை குறைச்சிக்கோ. அதுதான் உனக்கு நிம்மதியை தரும் விஷயங்கள். எல்லாவற்றிலும் அது வேணும் இது வேணும் அது வாங்கணும் இதை அடையணும்னு ஆசைப்படாமல் அளவோடு ஆசைகளை வச்சுக்கும் போது வாழ்க்கை நிறைவுள்ளதா நிம்மதியாக மாறும் அல்லவா? நீ பேசும் சொற்களிலும் நீ செய்யும் செயல்களிலும் உன் சிந்தனையிலும் எப்போதும் உண்மை இருக்கட்டும். நீ எதிர்பார்க்குற விஷயம் நடக்காமல் போகும்போது உனக்கான வாய்ப்புகள் கிடைக்காம விலகி போகும்போது கவலைப்படாத. ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கலைன்னா அது உனக்கானது இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உனக்கான அனைத்தையும் நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறும்படி எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த வராகி அம்மா உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். உனக்கு பண வரவை உண்டாக்கி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை நடத்தி தர இந்த வராகி அம்மா இருக்கும்போது
நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். மற்றவங்க உன்னை குறை சொல்கிறாங்க, மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்னு நீ வருத்தப்படாம அவங்கக்கிட்ட பதில் பேசாமல் மௌனமாக இரு. உன் பாரம் அனைத்தையும் என் காலடியில் இறக்கி வச்சினா அனைத்தையும் நான் சரி செய்வேன். நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றி கொடுத்துருவேன் என் செல்லமே. உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நான் நிலைநாட்டுறேன். உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் இந்த வராகியம்மா நானே நடத்தி கொடுப்பேன். நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் ஒரு முறை கூட விடாமுயற்சியை விட்டு விடாதே. விடாமுயற்சியோடு நீ வேலை செய்யும் போது உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த இடத்தை அடையும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் கவலைகளை தீர்க்க நான் இருக்கும்போது, உன் கஷ்டங்களை போக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ தனியாக இல்லை. இந்த வராகியம்மா நானும் உன் கூடவே இருந்து நீ அனுபவித்த மனவேதனைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இரவு முழுவதும் தூங்காமல் அழுத அத்தனை நொடிகளுக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா இப்போது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கி அதே போல் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையும் கூட நானே முன்னின்று உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே.